ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வயதே ஆன இளம் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவரான குகேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். குகேஷ் யார் அந்த குகேஷ் அப்படின்றத பற்றியும் விளக்கமாக நம்ம பேசலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இது மொபைல் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப் இது. மிகவும் குறைந்த விலையில் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. 2024க்கான சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பினுடைய உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றது. அந்த போட்டியில் நம்ம தமிழக சென்னையை சார்ந்த குகேஷ் தெம்மராஜு அப்படின்ற 18 வயதான இளம் வயது கிராண்ட் மாஸ்டரும் நடப்பு சாம்பியனான சீனாவை சேர்ந்த டிங் லிரோனோவும் இடையே போட்டி நடைபெற்றது. டிங் லிரோனோ 32 வயது உடையவர். இந்த போட்டி தொடர்ந்து 14 சுற்று நடைபெற்று 14வது சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தெம்மராஜு அப்படின்றவர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காரு. மிக குறைந்த வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற இந்தியர் அப்படின்ற பெருமையும் குகேஷ் பெற்றிருக்கார் இந்த போட்டியின் காரணமாக. குகேஷ் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவரான இவரோட வயது 18 வயதே இருக்குது. அவர் வெற்றி பெற்ற போது எடுத்த புகைப்படம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போட்டி மொத்தம் 14 சுற்று நடைபெறுது. அதில் முதல்ல ஆட்டத்தின் தொடக்கத்தில் குகேஷ் முன்னிலை வகிச்சிட்டு வராரு. அதன் பின்பு 9வது சுற்று சமநிலையாகுது. அதைத் தொடர்ந்து 10வது சுற்றும் சமநிலையில் இருக்குது. அதன் பிறகு நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய டிங் லிரோனோ 11வது சுற்றை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் 11வது சுற்றும் குகேஷ் முன்னிலை வகிக்கிறாரு. அதன் பிறகு 12வது சுற்று டிங் லிரோனோ முன்னிலை வகிக்கிறாரு. 13வது சுற்றும் சமநிலை ஆகுது. அதன் பின்பு 13வது சுற்றில் 2 பேருமே 6.5 புள்ளிகள் வைத்து சமநிலையிலே இருக்காங்க. 14வது சுற்று டிராவில் தான் முடிவடையும் அப்படின்ட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தெம்மராஜு அப்படின்றவர் முன்னிலை பெற்று உலக செஸ் சாம்பியன்ஸ் பட்டம் வெற்றி பெறாரு. இந்த போட்டியின் சிறப்பம்சம் இன்னொன்று என்னென்னா, இந்த போட்டியில் பங்கு பெற்ற இருவருமே ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்க. இதுவே முதல் செஸ் போட்டியாக இருக்குது. 2 இறுதிப் போட்டியிலுமே 2 ஆசிய வீரர்கள் மோதுகிற ஒரே போட்டி இதுதான். சிங்கப்பூரில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான செஸ் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் போட்டி இதுதான். இதன் பிறகு யார் இந்த குகேஷ் அப்படின்ற கேள்வியை நம்ம எடுக்கலாம். அதற்கான பதிலை இந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு கொட்டேஷன் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் இருப்பது போல எனக்கும் பதட்டம் உண்டு, ஆனால் நான் மிகவும் பதட்டமானதில்லை. பொதுவாக விளையாடும்போது நான் என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில்லை அப்படின்னு இந்த கொட்டேஷனுக்கு சொந்தக்காரர் யாருன்னா குகேஷ் தெம்மராஜு அப்படின்றவர் தான் இந்த கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. இந்த குகேஷ் தெம்மராஜு அப்படின்றவர் சென்னையை சேர்ந்தவர், தமிழகத்தில் சென்னையை சேர்ந்தவர். இவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சதுரங்க போட்டி விளையாடிட்டு வர்றாரு. முதல்ல பொழுதுபோக்குக்காக செஸ் போட்டி விளையாட ஆரம்பித்த இவர் அதன் பின்பு அதன் மேல் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்காரு செஸ் விளையாடுவதற்காக. பள்ளி வேலை நேரம் முடிந்த பின்பு தன் தந்தை வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் வேஸ்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல குகேஷ் அவர்கள். அதன் பின்பு பள்ளி மாணவராக இருக்கும்போதே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருக்கார் இவர். இவரோட பெற்றோர்களை பற்றி பார்க்கும். தந்தை ரஜினிகாந்த் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்திருக்காரு. அவரோட தாய் பத்மகுமாரி சென்னை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க.
குகேஷ் அவர்களோட வெற்றிகளை பற்றி பார்ப்போம். 2015ஆம் ஆண்டு வந்து கோவாவில் நடைபெற்ற நேஷ்னல் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து பட்டத்தை வென்றிருக்காரு. அது வென்றது மட்டும் இல்லாத 15, 16, 17 ஆகிய ஆண்டுகளுக்கான 3 ஆண்டு தொடர்ந்து வெற்றி பெற்று தொடர் ஆட்ட நாயகனாகவும் இருந்திருக்காரு தன்னோட பள்ளி பருவத்திலேயே. அதன் பிறகு 2017 குகேஷுக்கு சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் வந்து ரேட்டிங் வந்து முதல் முறையாக கிடைச்சிருக்கு. இது வந்து அவரோட முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய முதல் வெற்றியாக இது இருக்குது. அதன் பிறகு வந்து FIDAவின் தரவரிசை வந்து குகேஷ் வந்து இந்திய அளவில் 2வது இடத்தை பெற்றிருக்காரு. உலகில் வந்து 5வது இடத்தையும் பெற்றிருக்காரு வந்து குகேஷ் அவர்கள். அதே போன்று ILO தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 2750 புள்ளிகளை கடந்த இளம் சதுரங்க வீரர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு குகேஷ் அவர்கள். பிறகு 2019 வந்து செஸ் விளையாடும் அனைவரோட கனவும் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது தான். அந்த கனவு வந்து 2019 வந்து இவருக்கு நிறைவேறிருக்கு. இவர் வந்து 2019 கிராண்ட் மாஸ்டராக வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு இளம் வயதில் பட்டம் வென்ற நபர்கள் வந்து இவர் 3வது நபராக இருக்கார் குகேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாத 2023 எலைட் நார்வே போட்டிகள் உட்பட 10 ஓப்பன் போட்டிகளில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காரு. இவரோட வெற்றிகள் வந்து படிப்படியாக இன்னும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இவரோட கடின உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நம்ம இதை கருதலாம். இவரோட குடும்பத்தில் சர்வதேச அளவில் சதுரங்கம் விளையாடுறதுல வந்து இவர் தான் முதல் நபராக இருக்கார். இது மிகப்பெரிய பெருமையாகவும் கருதப்படுது. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றதன் காரணமாக வந்து தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டை வந்து உலகரை செஞ்சுருக்காரு. குகேஷ் அவர்கள் போராடி பெற்ற வெற்றி வந்து இந்தியாவை மட்டுமல்லாது தமிழ்நாட்டையும் வந்து உலக அளவில் வந்து பறைசாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Congratulations, Mukesh. Incredible, and Gukesh is also crying. Amazing. What a picture. One dynasty ends and a new one begins. And after weeks of unspeakable hard work, the emotions spill out. I've got butterflies on my skin. How symbolic. Gukesh sets up